கன்னி, எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குமா? இந்த ஜூன் மாதத்துல மிக முக்கியமான ஒரு திருப்பங்கள்லாம் உங்களுக்கு வர இருக்கு. அது என்ன மாதிரி திருப்பங்கள், என்னெல்லாம் பண்ண போறாங்க, எந்த விஷயங்கள நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்த மாதிரி நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவையும் எங்களுக்கு கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். கன்னி, கன்னி ராசி காலச்சக்கரத்துடைய 6வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி புதன். எனக்கு ரொம்பவே பிடித்த 2 ராசிகளை, ஒண்ணு மிதுனம், இன்னொன்னு கன்னி. ஏன்னா இது ரெண்டுமே புதனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால புதனுடைய அந்த சாமர்த்தியம், அந்த சாதுரியம், அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு ஆற்றல், அதே மாதிரி அந்த ஒரு தைரியம், பேச்சுல ஒரு துணிவும் தைரியமும் கன்னிராசிக்கு ரொம்பவே அதிகம். நீங்க கன்னிராசிங்கள இருக்கவங்கள ஃப்ரெண்ட்ஸா வச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் நீங்க தான். துல்லியமா எடை போடுவாங்க. இதை உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப துல்லியமா நீங்க எடை போட்டு இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் கன்னி. இந்த கன்னிராசிக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம இந்த ஜூன் மாத பலன்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில எதிர்பாராத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராசியில இருந்து 6ஆம் வீட்டுல ராகு உட்கார்ந்து இருக்காரு. நான் அங்கதான் உட்காருவேன், நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு அவரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேது 12ஆம் இடத்துல உட்கார்ந்து நான் ஏன் நகரணும், நான் இன்னும் ஒரு 8 மாசத்துக்கு இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவரு. சரி, இதுதான் முடிஞ்சது, அடுத்து நம்ம சனி கிட்ட போலான்னு பார்த்தா அவரை நேரா உங்களதான் பார்ப்பேன், நான் வேற எங்கேயுமே பார்க்க மாட்டேன், வேற எங்கேயும் எங்களுக்கு கிளைகள் இல்லை அப்படின்ற மாதிரி உங்க ராசியே பார்த்துட்டு இருக்காரு. கன்னி ராசிய சமசப்தமமான ஒரு பார்வையால பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா செவ்வாய் 8ஆம் வீட்டுல இருக்காரு. உங்களுக்கு 10ஆம் வீட்டுல சூரியனும் புதனும் இருப்பது அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு ராஜயோகம் தான் சொல்லுவேன். அதுவும் இந்த மாதம் ஜூன் மாதத்துல ரொம்ப அற்புதமான ஒரு ராஜயோகம். ஒரு சின்ன தொழில் பண்றீங்க அப்படின்னா இப்ப பெரிய ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு டைம் கூட இந்த மாதமா கூட உங்களுக்கு இருக்கலாம். சின்ன ஒரு விஷயம், நான் இப்போ சின்னதா ஒரு ஒரு பொட்டி கடை தாங்க போட்டிருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வரணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும், என்னுடைய வட்டாரங்களை என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதத்துல முயற்சிகளை எடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இங்க தோண்டு போய் உட்காந்துருக்கலாம், யாருமே நம்மள சப்போர்ட் பண்ணலையே, யாருமே நம்மள தூக்கி விட மாட்டாங்களா, வாழ்க்கையை ஏதாவது ஒரு கையை பிடிச்சு நம்ம மேல வந்துட மாட்டோமா அப்படின்னு கன்னிராசியில இருக்கவங்க ஒவ்வொருத்தருமே அடுத்தவங்களுக்காக செஞ்ச உங்களுக்கு உங்களை தேத்தி விடுறதுக்கும் உங்களை தூக்கி விடுறதுக்கும் யாருமே இல்லை அப்படின்ற போது அது ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருக்கு. பட் இந்த மாதத்துல உங்களை நீங்களே தேத்தி மேல கொண்டு வர போறீங்க. ஏன்னா கரியர்ல பாருங்க, சூரியன் புதன் இந்த இடத்துல இருக்காரு. உங்க ராசியோட நாதன் புதன் இந்த இடத்துல 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில. சோ பலதரப்பட்ட ஒரு லாபத்தை நீங்க எதிர்பாருங்க. அதுவும் இல்லாம நீங்க பேச்சாளரா இருக்கீங்க, கம்யூனிகேஷன் செக்டர்ல இருக்கீங்க, புதன் சார்ந்த துறை, பினான்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், அவங்க எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் அப்படின்றது, இன்னும் சொல்ல போனா ஒரு 2nd வீக் மேல அப்படின்றது, ஒரு 15th மேல ஒரு நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். தொட்ட காரியம் வெற்றி பெறும். 100% வெற்றி உங்களுக்கு கிடைக்குது. பட் எஃபர்ட் போடுங்க. நான் சொல்லதான் முடியும். உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க, ரொம்ப பலமா இருக்குங்க, உங்களுக்கு நான் கான்பிடன்ஸ் கொடுப்பேன், உங்களை ரொம்ப பூஸ்ட் பண்ணி விடுவேன், உங்களை மேல கொண்டு விடுவேன். பட் அதை கரெக்டான பாதையில எடுத்துட்டு போறது யார் கையில இருக்கு? என் கையிலயா இருக்கு? சொல்லுங்க, என் கையிலயா இருக்கு? இல்ல, உங்க கையில தான் இருக்கு. மக்கள் ஆகிய உங்க கையில தான் அது இருக்கு. உங்களுடைய அந்த ஒரு கான்பிடன்ஸும் முயற்சியும் தான் உங்களை மேலும் மேலும் கொண்டு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதம் உங்களுக்கு இந்த மாதம். அடுத்து 11ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கு. 12ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது அங்கதான் இருக்காரு, அவர் நகர மாட்டார். என்ன ஒரு நல்ல விஷயம், ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும், மேரேஜை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒன்றுனா, நிறைய பேருக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்குமே ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. மேரேஜ் ஆகி நிறைய டைவர்சஸ் நான் பார்த்துட்டேன். அதுவும் அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எவ்வளவு தூரம் கமிட்டடா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் அங்க எதிர்பார்க்கவே முடியல. கன்னிக்கு அது மிகப்பெரிய ஒரு ஒரு மன வருத்தம். பட் இந்த டைம்ல சனி உங்களுக்கு 7ல உட்கார்ந்து இருக்கனால கமிட்மெண்டோட இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க கமிட்மெண்ட்ல இருக்கீங்கனாலும் ரொம்ப சீரியஸா இருப்பீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல. கல்யாணம் வரைக்கும் போயா நிறைய பேர் நின்று இருக்குங்க கன்னிராசிக்கு, நீங்க நம்பவே மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு குரு பலம் பெருசா இல்லை. பட் இப்போ உங்களுக்கு குரு பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கோங்க. பட் கோச்சார் ரீதியா 11ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இந்த மாதத்துல இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மாதம். பட் உங்க சுய ஜாதகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் குருவும் நல்ல இடத்துல இருந்துருச்சு அப்படின்னா தடைப்பட்ட கல்யாணமும் உங்களுக்கு நடக்கும். கன்னிக்கு 2வது திருமணம் நல்லாவே செட் ஆகுது நான் பார்த்த வரைக்கும். பட் இந்த டைமும் உங்களுக்கு அப்படிதான் வருது அப்படின்னா கமிட்மெண்ட்டை சனி கண்டிப்பா கொடுப்பாரு. கமிட்டடா இரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து மேல இருந்து வரும். ஸோ கமிட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம். எதிர்பார்க்காத திருமணத்தையும் நீங்க வந்து நடத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல இருக்கு. அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஒர்க்கிங் உமனுக்குலாம் இப்ப இந்த மாதம் எப்படி இருக்கு? படிப்புலாம் நல்லா இருக்குமா? 9ஆம் இடத்தோட அதிபன் சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் வீட்டோட சனி பகவான் மகரம், அவரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ ஒரு மாதிரியா தான் இருக்கு. குருவோட சேர்க்கையில வந்து சுக்கிரனும் ஒரு பக்கம் சனி வேற தனியா உங்க ராசியை பாக்குறதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கீங்க கண்ணி. படிக்கிற பசங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கீங்க. வெளியே ஓப்பன் அப் ஆக மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு 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 உங்களுக்குள்ள வச்சுக்கிறீங்க. வெளியே ஓப்பன் அப் ஆகணும் இந்த மாதம். நீங்க உங்களுடைய ஐடியாஸை வெளியே கொண்டு வாங்க. உங்களை ரொம்ப தாழ்வா ஃபீல் பண்ணிக்காது. உங்களால முடியும், உங்களால நிச்சயமாக முடியும். உங்களால முடியாதது ஒன்றும் இல்லை. கன்னி ராசியால முடியாதது ஒன்றும் இல்லை. புதனால முடியாதது ஒன்றும் இல்லை. என்ன ஒண்ணு, கொஞ்சம் உங்களை தேத்தி முன்னாடி எடுத்துட்டு வரணும். அப்படி வந்துட்டா உங்க லைஃப்ல வந்து நீங்க தான் கிங், நீங்க தான் ராஜா. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் வீட்டுல சூரியனோட அந்த எனர்ஜி இருக்கும். எப்பயுமே பின்னாடி வந்து அந்த சூரியனோட எனர்ஜி உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். லோ செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை உடைச்சிட்டு வெளில வருவீங்க. இனிமே பாருங்க, நான் என் வாழ்க்கையை நான் எப்படி மாத்தி காட்டுறேன். என்னால முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க மாத்துவீங்க, மாத்தியும் காட்டுவீங்க. அது மத்தவங்களுக்கும் தெரிய வரும் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஏன்னா உங்களுக்கு நல்லா பாருங்க, சனி 7ல இருக்காரு. சோ 7ஆம் இடம் அப்படின்றது எதிர்பாலினம், ஆப்போசிட் ஜெண்டர். அது யாரா வேணா இருக்கலாம். நீங்க இப்ப நீங்க பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா ஆணா இருக்கலாம் ஆப்போசிட்ல. அது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், அது உங்க லவரா இருக்கலாம், அது உங்க மேரேஜ் பார்ட்னரா இருக்கலாம். எதிர்பாலினங்கள் அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க ப்ரூவ் பண்ணலாம் உங்களுடைய அந்த லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அந்த எஸ்டீம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டவுன்ல தான் இருந்துச்சு. பட் டெஃபினட்டா சனி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. உங்க ராசியில இருந்து 7ஆம் வீட்டுல சனி என்ன சொல்லி கொடுத்துருப்பாருன்னா, பொறுமை கடைப்பிடி, வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை நீ எதிர்பார்க்க முடியும். ஏன்னா பொறுமை இல்லாத ஒருத்தருக்கு தான் லைஃப்ல நிறைய விஷயம் தடையா நிற்கும். பொறுமையை யார் ஒருத்தர் கடைபிடிச்சு லைஃப்ல முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு எல்லாமே கை கூடும் அப்படின்றத சனி வந்து நிறைய இடங்கள்ல ரிலேஷன்ஷிப் வைஸ்லயும் சரி, படிப்பு விஷயங்களையும் சரி, கரியர்லயுமே சரி, நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்திருப்பாரு. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் வந்து உங்க கைப்பக்கம், அதாவது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி லைஃப் வந்து மாறும். நல்லதே நடக்கும். இந்த ஜூன் மாதத்துல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி என்னத்தான் உங்களை நேரா பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் உங்க செல்ஃப் எஸ்டீமையும் உங்களோட கான்பிடன்ஸும் கம்மி பண்ணாலும் கூட இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதனான புதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி நிலையில அமர்ந்து நிறைய நல்லதையே செய்யறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு. சிம்மராசி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.